நாம் வாசித்த அந்த கொலோசியர் நிருபத்திற்கு நாம் வருவோம். தேவன் நமக்கு என்ன செய்திருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்த்தோம். அந்த அதிகாரத்தை கடந்து அதுக்கு அடுத்தபடியாக நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1 வாசிக்கிறேன். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்கள். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளையே தேடுங்கள், பூமிகளில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நாம் கேட்டோம், அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு பாவ மன்னிப்பாகிய மீட்பு உண்டானது. நாம் இருளின் அடிமைத்தனத்திலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட்டோம். இப்போ விடுதலையாக்கப்பட்டு ஆண்டவர் நமக்கு செய்திருக்கிற ஒரு மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த சத்தியம். ஆனால் இப்படி ரட்சிக்கப்பட்டு பாவங்கள் மன்னிக்கப்பட்டு கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு அவரோடு கூட ஞானஸ்தானம் அப்படிங்கிறதுல உயிரோடு எழுப்பப்பட்டு இப்போ நாமும் எப்படி இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், இங்கே பாருங்கள் அந்த வசனத்தை, அந்த எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில், எபேசியர் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம், எபேசியர் 2:7, கிறிஸ்தேசுவுக்குள் நம்மை அவரோடே கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரம் செய்தார். அதாவது நடந்தது என்ன அப்படின்னு சொன்னால், அல்லது கிறிஸ்துவுடைய இரத்தத்தினாலே நமக்கு கிடைத்த பாவ மன்னிப்பு அல்லது நீதிமானாக்கப்படுதல், இந்த மாதிரி இந்த விஷயங்கள் எல்லாவற்றிலையும் நமக்கு நடந்தது என்னன்னு கேட்டால், நம்மை ஆண்டவர் நம்மை எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்கார செய்தார். அதாவது ஒரு உண்மையை உங்களுக்கு சொல்லுகிறேன். அது என்ன அப்படின்னா, நம்முடைய சரீரம் இங்கு தான் இருக்கிறது. எங்கே இருக்கிறது? இந்த பூமியில் தான் இருக்கிறது. ஆனால் நாம் ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு பெரிய சிலாக்கியம் என்னன்னு கேட்டால், நாம் எல்லாரும் இப்பொழுது எங்கே உட்கார்ந்திருக்கிறோம்? ஆவியிலே தேவனுடைய வலது பாரிசத்திலே உட்கார்ந்துருக்கிறோம், உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம். இங்கே வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லி, இது தேவதூதர்களுக்கோ சேராபீன்களுக்கோ அல்லது அங்கே இருக்கிற 24 மூப்பர்களுக்கோ அல்லது இந்த உலகத்திலே இதற்கு முன்பாக பழைய ஏற்பாட்டிலே வாழ்ந்த பரிசுத்தவான்களுக்கோ யாருக்குமே கிடைக்காத ஒரு சிலாக்கியம்தான் இந்த சிலாக்கியம். அது என்னன்னு கேட்டால், பிதாவுக்கு அருகாமையிலே அல்லது குமாரனுக்கு அருகாமையிலே, குமாரன் பிதாவின் வலது பாரிசத்தில் உட்கார்ந்துருக்கிறார். இப்போ நாம் எங்கே உட்கார்ந்துருக்கிறோம்னு கேட்டால், நாமும் அவரோடு கூட என்ன செய்யப்பட்டோம்? கிறிஸ்தேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரம் வைத்தார். அப்படின்னா நாமும் இப்பொழுது ஆவியிலே நாம் எங்கே இருக்கிறோம் அப்படின்னு கேட்டால், ஆவியிலே அவரோடு கூட என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம். அதனால் அதாவது யோவான் அப்போஸ்தலன் வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால், ஆண்டவர் யோவான் இருந்தது பத்மு தீவில் தான் இருந்தார். பத்மு தீவு என்பது ஒரு கடல் சூழ்ந்த ஒரு தீவு. அந்த தீவில் தான் அவருடைய சரீரம் இருந்தது. ஆனால் அவரை ஆவியிலே ஆண்டவர் எழுப்பி அவரை தரிசனத்திலே கொண்டு போய் எங்கே கொண்டு போனார் அப்படின்னு கேட்டால், பரலோகத்திற்கு கொண்டு போனார். பரலோகத்திற்கு கொண்டு போய் பரலோகத்திலே நடக்கிற விஷயத்தையெல்லாம் பார்க்க செய்தார். இப்போ இயேசு கிறிஸ்து பிதா அங்கே உட்கார்ந்திருக்கிறார். ஆட்டுக்குட்டியானவர் போய் அவருடைய கரத்திலிருந்து ஒரு முத்திரை, ஒரு புத்தகத்தை வாங்குகிறார்கள். அல்லது பரலோகத்திலே திரளான கோடிக்கணக்கான ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு வந்திருக்கிறதை அவர் பார்க்கிறார். அவர்கள் எல்லாரும் திரளாய் ஆண்டவருக்கு துதி செலுத்துகிறார்கள். தேவதூதர்கள் தூதர்கள் இந்த பூமிக்கு நியாயத்தீர்ப்பை கொண்டு வரும்படிக்கு நிறைய விஷயங்களோடு கூட
எக்காலங்கள் அல்லது இப்படி நிறைய காரியங்களை அவர் பார்க்கிறார். இப்படி கடைசியிலே பாபிலோனுக்கு ஏற்படக்கூடிய நியாய தீர்ப்பை ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார். இப்போ இத்தனை விஷயத்தையும் அவர் எங்கிருந்தார் அப்படின்னு கேட்டால், அவர் இருந்தது, அவருடைய சரீரம் இருந்தது பத்மதீவிலே. ஆனால் அவருடைய ஆவியிலே அவர் ஆவிக்குள்ளானேன் அப்படின்னு ஒரு வசனம் எழுதிக்கிறதில்ல வெளிப்படுத்தின விசேஷத்தில். அந்த மாதிரி நமக்கு இப்போ நம்மையும் அதே மாதிரி தான். இப்போ நமக்கு யோவானை போல கடைசி காலக்குரிய வெளிப்படுத்தின காரியங்களுக்காக அவர் அந்த காரியத்தையெல்லாம் காண்பிக்கவில்லை. அது ஒரு ஊழியம். அதை அவர் அன்றைக்கே காண்பித்து விட்டார். யாருக்கு? யோவான் அப்போஸ்தலனுக்கு. இப்போ நாம் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டால், அல்லது நாமும் ஆவியிலே உயர்த்தப்பட்டு நாம் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டால் இந்த விஷயம்தான். எந்த விஷயம்? நாம் எங்கே உட்கார்ந்திருக்கிறோம் அப்படிங்கிற விஷயம்தான். எங்கே உட்கார்ந்திருக்கிற விஷயம் மட்டுமல்ல, அங்கே உட்கார்ந்து கொண்டு, எனவே தான் யோவான் அப்போஸ்தலன் இந்த தரிசனங்களையும் இந்த காரியங்களையெல்லாம் பார்க்கும் பொழுது அவருக்கு ஆச்சரியம் தாங்காமல் அப்படியே அந்த காண்பிக்கிற தூதனுடைய காலில் என்ன செஞ்சிருவார்? காலில் விழுந்துருவார். அப்புறம் அதை முடிக்கும் பொழுது அவருக்கு பரவசம் காணாமல் எப்படி எழுதுவார்னா, கர்த்தராய் இயேசுவே சீக்கிரம் வாரும் அப்படிம்பார். இப்போ அந்த ஜெபத்தை நாம் அப்படி சந்தோஷமாய் செய்ய முடியுமான்னு கேட்டால், அநேகம் பேர் ஆண்டவரே இன்றைக்கி வந்துடாதீங்க, எனக்கு கொஞ்சம் இன்னும் சரி பண்ண வேண்டிய வேலையெல்லாம் இருக்குது அப்படின்னு நாம் நினைக்கிறோம். ஆனால் இந்த தரிசனங்கள்லாம் யோவான் அப்போஸ்தலன் பார்த்து அவர் எப்படி ஜெபிக்கிறார்? ஆமேன். ஆண்டவர் சொல்கிறார், நான் சீக்கிரமாய் வருகிறேன் அப்படிங்கிறார். இதெல்லாம் முத்திரை போட வேண்டாம், நான் சீக்கிரமாக வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது இவருக்கு ஆச்சரியம் தாங்காமல், ஐயோ இப்படியெல்லாம் மகிமையாக இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தராய் இயேசுவே சீக்கிரம் வாரும் அப்படிங்கிறார். இதெல்லாம் எப்படி யோவான் அப்போஸ்தலன் அவர் ஜெயிலில் இருக்கிறதோ அல்லது அவர் நாடு கடத்தப்பட்டு ஒரு தனியாளாக அங்கே போய் கிடக்கிறதோ அதெல்லாம் அவருக்கு என்ன இல்லை, அதெல்லாம் அவருக்கு ஒரு பெரிய விஷயமாகவே தெரியல. ஏன்னு கேட்டால் இதையெல்லாம் பார்த்தபடினாலே. அதே போல் இப்பொழுது நமக்கு நடக்கிற அற்புதம் என்ன அப்படின்னு கேட்டால், அல்லது ஏற்கனவே நடந்திருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா இந்த விஷயம்தான். நாமும் யோவான் அப்போஸ்தலனை போல ஆவிக்குள்ளாகி அல்லது ஆவியினாலே நாம் எந்த இடத்துல இருக்கிறோம்? இப்பொழுது பிதாவின் வலது பாரிசத்திலே அல்லது குமாரனுடைய வலது பாரிசத்திலே நாம் உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த இடத்துல தூதர்கள் தலகைகளை நின்னாலும் போய் என்ன செய்ய முடியாது? உட்கார முடியாது. அல்லது பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களும் உட்கார முடியாது. கோடிக்கணக்கான தூதர்கள் அல்லது சேராபீன்கள் அல்லது 24 மூப்பர்கள் இவர்கள் எல்லாரும் தேவனுக்கு ஆராதனை செய்வார்களே தவிர இந்த இடத்திற்கெல்லாம் போக முடியாது. ஆனால் இந்த இடத்துல யாரை உட்கார வைத்திருக்கிறார்? பாவிகளே, பிரதான பாவிகள், பஞ்ச பரதேசிகள், இந்த உலகத்திலே அக்கிரமத்திலே வாழ்ந்தவர்கள், அநியாயத்திலே வாழ்ந்தவர்கள், இவர்களுக்கு இதை கொடுத்திருக்கிறாரா அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அது அவருடைய அந்த வசனத்தை பாருங்கள். அதைத்தான் வருங்காலத்திலே விளங்க செய்வாராம். 2ஆம் அதிகாரம் எபேசியர் 2:6 கிறிஸ்தேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய இந்த வரியை நன்றாக படியுங்கள், தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யமாம். அதாவது அவருடைய அப்படியே வாரி இறைச்ச மாதிரி பணத்தை கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான ரூபாய் சும்மா குமிஞ்சு கிடக்குது, அதை எடுத்து வாரி இறைச்சிட்டாராமா. இறைச்சதுனால அது யார் மேலே வாரி இறைச்சாரு? உங்கள் மேலும் என் மேலும் தான் வாரி இறைத்தார். வாரி இறைச்சி அதை வருங்காலங்களில் காமிப்பாராம். ஒரு பாவத்திலே கிடந்த மனிதர்கள், அக்கிரமத்திலே வாழ்ந்த மனிதர்கள், பாவ சுபாவம். ஒருவேளை சில பேர் நாம் நினைக்கலாம், நானெல்லாம் அப்படியெல்லாம் அந்த மாதிரி பாவத்தெல்லாம் செய்யலைங்க அப்படின்னு நம்ம பேசலாம். ஆனால் நம்முடைய சுபாவமே பாவ சுபாவம். அதற்கு என்ன சொல்வது? நான் விபச்சாரம் செய்யாதவனாக இருக்கலாம், ஆனால் விபச்சார சிந்தை என்னிடத்தில் இருக்கிறது. இப்போ இதுக்கு என்ன செய்கிறது? நான் கொலை செய்யாதவனாக இருக்கலாம், ஆனால் கோபம் என்னிடத்தில் இருக்கிறதே, யாருக்கும் தெரியாத, வெளியில் பார்த்தா நான் சாந்த புருஷனாக இருக்கலாம், ஆனால் உள்ளுக்குள்ளே கோபப்படுகிறேனே. அப்போது
பாவம் எத்தனை செஞ்சங்கிறதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. பாவ சுபாவத்தோடே நான் பிறந்திருக்கிறேன், அதான் முக்கியம். அப்போ அப்படிப்பட்ட பிறவிகளை ஆண்டவர் எடுத்து என்னத்தையோ வாப்பா நீ வந்து இந்த தேவதூர்களோடு கூட நீயும் சேர்ந்துக்க, அவங்களோட தேவனை ஆராதி போதும் அப்படின்னு சொல்லியிருந்தாவே அதுவே நமக்கு கிடைக்கிற பெரிய பாக்கியங்க. தேவதூர் வரிசையில் நீயும் போய் உட்காந்துக்க, அவங்களோட போய் நீயும் தேவனை அவங்க ஆராதிக்கும் போது நீயும் தேவனை ஆராதி அப்படின்னு சொன்னாவே அதுவே எனக்கு பெரிய சந்தோஷம். ஆனால் தேவன் தேவதூதர்கள் வரிசையிலே நம்மை உட்கார வைக்கவில்லை, மாறாக எங்கே உட்கார வைத்திருக்கிறார்? பிதாவோடும் குமாரனோடும். இதை நம்முடைய சொந்த மூளை அறிவினாலே கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாது. அதனால தான் நம்ம ஆனால் நம்ம இதை விசுவாசிக்கணும். நான் இப்பொழுது எங்கே உட்கார்ந்துருக்கிறேன்? நாம் உட்கார்ந்துருக்கிறது இடுவாய் சபையில் இருக்கலாம், நாம் உட்கார்ந்துருக்கிறது ஒரு காட்டுக்குள்ளே இருக்கலாம், நான் இருக்கிற வீடு ஒன்றுக்காகாத வீடுங்க அப்படின்னு சொல்லலாம், அல்லது நான் ஒரு ஒர்க்ஷாப் வேலை செய்கிறேங்க, என்னத்தையோ மண்ணில் கிடக்கிறேங்க அப்படின்னு சொல்லலாம். இவைகளெல்லாம் அல்ல. இப்போ யோவான் அப்போஸ்தலன் எங்கே இருந்தார்? ஒரு கைதி, ஒரு கைதியாய் நாடு கடத்தப்பட்டு அவரை கொண்டு போய் என்ன செய்தார்கள்னா அந்த பத்மு தீவிலே வைத்திருந்தார்கள். அவருடைய நிலைமை பாருங்கள். நாம் இன்றைக்கி நிறைய மதிப்போடு வாழ்கிறோம், நமக்கு மதிப்புக்கு குறைவில்லை. ஆனால் அவர் ஒரு பாதகனை போல பத்மு தீவுக்கு நாடு கடத்தப்பட்டு அங்கே அவரை வைத்திருந்தார்கள். ஆனால் அவர் இப்பொழுது என்னத்தை கண்டார்? அவருக்கு பரலோக தரிசனம் கிடைத்து விட்டது. ஆனால் இன்றொன்றை சொல்லுகிறேன், இன்றைக்கு பரலோக தரிசனம் காண்கிறவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற இந்த பொய்யர்களை பற்றி நான் பேசவில்லை. இன்றைக்கு நிறைய ஊழியக்காரர்கள் நாங்கள் பரலோக தரிசனம் என்று சொல்லுகிறார்கள், அவைகளெல்லாம் குப்பைகள். ஏன் அப்படி சொல்கிறேன்னு சொன்னால், இந்த தரிசனங்களை பார்க்கிறேன் என்று சொல்கிற அவருடைய வாழ்க்கையை கவனித்து பார்த்தால் ஒரு துளி கூட மாற்றமில்லை. அப்போ அதனால் இந்த பரலோக தரிசனம் காண்கிறவர்கள் என்று சொல்கிறதெல்லாம் ஒன்றுமில்லை. இல்லை, யோவான் அப்போஸ்தலன் கண்டது வேறு. அதுபோல் தரிசனத்தை நமக்கு யாருக்கு இப்போ கொடுக்கறத வேண்டிய அவசியம் இல்லை, ஏற்கனவே அவர் கொடுத்து விட்டார். இப்போ நான் கடைசி காலத்தை பற்றி தரிசனத்தை கண்டேன் என்று சொன்னால் நம்பாதிருங்கள், அதை ஏற்கனவே யோவான் அப்போஸ்தலன் மூலமாய் கொடுத்து விட்டார். இனி போய் இன்னொருத்தருக்கு ஆண்டவர் அதை தர தேவையில்லை. 2 பேருக்கு கடைசி நாட்களை குறித்த தரிசனங்களை கொடுத்தார் சகோதரர்களே. ஒன்று தானியேல் புஸ்தகத்தை வாசித்து பார்த்தேன் என்று சொன்னால் இந்த கடைசி நாட்களில் என்னவெல்லாம் நடக்கும் என்பதை கொஞ்சம் கொஞ்சம் முன்கூட்டியே ஆண்டவர் சொல்லியிருந்தார். அதற்கப்புறம் வேறு யாருக்கும் அந்த தரிசனத்தை கொடுக்கல. அதற்கப்புறம் கொடுத்தது யாருக்கு? யோவான் அப்போஸ்தலனுக்கு. இந்த 2 பேரை தவிர வேறு யாருக்கும் ஆண்டவர் தரவில்லை. அப்போ இந்த 2 பேரும் எழுதி வைத்தவைகளை தியானித்துத்தான் மற்றவர்கள் எல்லாரும் பெற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர நான் அதை பார்த்தேன் இதை பார்த்தேன்னெல்லாம் இந்த மாதிரி பொய்யர்கள் இதெல்லாம் நம்பக்கூடாது நாம். ஆகவே உண்மையான இந்த தரிசனத்தை ஏற்கனவே அவர் எழுதி வைத்தப்பட்டபடினாலே இப்போ நமக்கு வெளிப்படுத்தின விசேஷ தரிசனத்தை எல்லாம் திரும்ப நாம் பார்க்க வேண்டியதில்லை. மாறாக எழுதப்பட்ட வார்த்தைகளிலே எழுதப்பட்ட அவர் கண்ட தரிசனத்தை நாம் நம்பினால் போதும். ஆனால் நாம் எதை நம்ப வேண்டும் அப்படின்னு சொன்னால், எதை நம்ப வேண்டும்? என்னை ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார், அந்த தரிசனத்தை எல்லாரும் நம்புங்கள். என்ன தரிசனம் அது? நான் இப்பொழுது எங்கே உட்கார வைக்கப்பட்டிருக்கிறேன்? கிறிஸ்துவுடைய வலது பாரிசத்திலே உட்கார வைக்கப்பட்டிருக்கிறேன். ஆகவே அப்படி உட்கார வைக்கப்பட்டிருக்கிறபடினாலே இப்பொழுது நீங்கள் என்ன செய்யுங்கள்? திரும்ப கொலேசியருக்கு வாருங்கள். கொலேசியர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்திலே நீங்கள் கிறிஸ்துவுடனே எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளையே தேடுங்கள். இப்போ நான் சொல்லே சத்தியம் என்றால் என்ன அப்படிங்கிறதே முதலாவது புரிந்து கொள்ளுங்கள். சத்தியம் என்றால் என்னன்னு கேட்டால் ஏதோ சில கட்டளைகளை கை கொள்ளுகிறது அல்ல. இப்போ பழைய ஏற்பாட்டில் அப்படி இருந்தது. பழைய ஏற்பாட்டில் கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, அல்லது ஒரு புது வீடு கட்டினா என்னவெல்லாம் செய்ய வேண்டும், அதை போய் ஆசாரியங்கிட்ட கேட்டால் இவங்களுக்கு தெரியலைன்னா அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க. நீ புது வீடு கட்டினேன்னு சொன்னால் அது கைப்பிடிச்சவர் கட்டிக்கிறியா, அல்லது நான் ஒரு இளவு வீட்டுக்கு போனேன், இளவு வீட்டுக்கு போயிட்டு நான் இதை தொட்டுட்டேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன செய்கிறது? இப்படி நிறைய பிரமாணங்கள். ஒரு குழந்தை பிறந்தா என்ன செய்கிறது?
அல்லது ஒரு பெண் என்ன செய்யணும், இப்படி எத்தனையோ பிரமாணங்கள் இருக்கும். இதெல்லாம் வெறும் எழுத்தின்படி இருந்தது. ஆகவே தான் அவர்கள் எப்பொழுது பார்த்தாலும் எழுத்தை தேடினார்கள். அதை நியாயப்பிரமாணம் என்று அழைத்தார்கள், அதை போதித்தார்கள், அதை பிரசங்கித்தார்கள். அதற்காகத்தான் ஆண்டவர் அதை உன்னோட கண்ணில் எப்போ நீ என்ன செய், நீ அதை மறக்கக்கூடாது அப்படிங்கிறதான்னா வீட்டு நிலவுகளை எழுதிக்கொள், உன்னுடைய கழுத்தில் பூண்டுகொள். எப்படியாவது பைபிள் அந்த வசனம் ஆண்டவருடைய நியாயப்பிரமாணம் உனக்கு முன்னாடி இருக்கணுங்கிறதுக்காக எதில் வேணாலும் எழுதி வச்சுக்கோ அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். எப்பொழுதும் அதை குறித்து பேசு அப்படின்னு சொன்னார். இப்பொழுதும் நாம் அதை செய்கிறோம். நம்முடைய வீடுகளிலே வேத வாக்கியங்களை எழுதி போட்டிருக்கிறோம், தவறில்லை. ஆனால் இந்த அடிப்படையிலே புதிய உடன்படிக்கை இப்பொழுது இல்லை, இந்த அடிப்படையில் இல்லை. மாறாக இப்பொழுது எந்த அடிப்படையில் இருக்கிறது? இப்போ வசனம் இல்லையான்னு கேட்டால் இப்போ வசனம் இருக்கிறது. ஆனால் இப்பொழுதோ நான் ஏதோ பூமியில் இருக்கிறவன் அல்ல. இப்போ விஷயமே மாறிவிட்டது. என்னது? ஆள் தத்துவமே மாறிவிட்டது. இப்போ நான் அதாவது கீழிருந்து மேலே பார்க்கிறவனாக இல்லை. தயவுசெய்து அதை புரிந்து கொள்ளுங்கள். பூமியிலிருந்து கொண்டு வானத்தை அண்ணாந்து பார்க்கிறவனாக நான் இல்லை. மாறாக இப்பொழுது ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? மேலிருந்து பூமியை பார்க்கிறவனா என்னை மாற்றிவிட்டார். இப்போ நான் எங்கே உட்கார்ந்திருக்கிறேன்? இந்த வசனத்தின்படி பூமியில் உள்ள 2வது வசனம், பூமியில் உள்ளவைகளில் மேலானவைகளை நாடுங்கள் அப்படின்னு சொன்னால், இப்போ நான் இப்போ உதாரணமாக ஒரு விமானத்திலே போகிற மனுஷனுக்கும் இங்கே கீழே இருக்கிற மனுஷனுக்கும் சில நேரங்களில் சாட்டலைட் படம் எடுத்து அனுப்பிச்சுன்னு சொல்லி அனுப்புகிறாங்க பார்த்தீங்களா, பூமி சுற்றி கொண்டிருக்கிறதை அனுப்புகிறார்கள். இந்த மாதிரி இதையெல்லாம் நீங்கள் இப்போ இங்கே நீங்கள் பூமியில் எங்கேயுமே போகாமல் பூமியில் உட்காந்துக்கிட்டு பார்த்தா தான் நம்மக்கிட்ட இருக்கிற 2.5 சென்ட் இடம் 5 சென்ட் இடம் நமக்கு பெருசாக தெரியுது. ஆனால் வானத்தில் போய் மேலிருந்து பார்த்தால் பூமி எப்படி இருக்கிறது? ஒரு உருண்டையை போல் ஒன்று சுற்றி கொண்டிருக்கிறது, அதிலே கடல் இருக்கிறது, அவ்வளோதான். மேலே போக போக எவ்வளோ தூரம் மேலே போக போக அங்கே எல்லாமே தெரியும், எல்லா கோள்களும் தெரியும். அப்போ பூமி எப்படி இருக்கும்? பூமி ஒரு சின்ன பந்து போல் இருக்கும். பூமியை விட பெரிதான எத்தனையோ கிரகங்கள் எல்லாம் இருக்கிறது, நட்சத்திரங்கள் இருக்கிறது. அப்போ அதை பார்க்கும் பொழுது இந்த பூமி பெருசாக பேசுமா? பூமி பெரிது அல்ல. பூமியை விட சூரியன் எவ்வளவோ மடங்கு பெரிது. சூரியனை விட எத்தனையோ லட்சம் மடங்கு பெரிதான நட்சத்திரங்கள் எல்லாம் இருக்கிறது. இப்போ நீங்கள் மேலே செல்ல எவ்வளோ தூரம் மேலே செல்கிறீர்களோ அவ்வளோ தூரம் இந்த பூமியெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது அப்படின்னு வந்துவிடும். அதுபோல் சகோதர சகோதரிகளே, நாம் மேலிருந்து கீழே பார்த்தோம் என்று சொன்னால், அல்லது நாம் எங்கே உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோமோ அந்த இடத்திலிருந்து இந்த காரியங்களை பார்க்க வேண்டும். இயேசு அப்படிதான் பார்க்கிறார், தேவன் அப்படிதான் பார்க்கிறார். அப்படி பார்த்து அந்த இடத்துல மேலான அந்த இடத்தில் இருக்கிறவைகளை என்ன செய்யுங்கள்? இங்கே 2 வரிகளை பாருங்கள். மேலானவைகளை தேடுங்கள், மேலானவைகளை நாடுங்கள். அதுவே நம்முடைய ஆசையாய், அதுவே நம்முடைய தேடுதலாக. அப்போ தேவனுடைய வலது பாரசத்தில் உட்கார வைக்கப்பட்டிருக்கிறபடினாலே அங்கே இருக்கிற காரியங்களை நான் முதலே சொன்னது போல வெறும் வேத வாசனங்கள், வெறும் வேத வார்த்தைகள் அல்ல. நான் இப்பொழுது ஒன்றை கண்டு விட்டேன், ஒரு கண் திறக்கப்பட்டு விட்டேன். கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது அப்படின்னு சொல்லுகிறது போல அந்த பிழையாம் தீர்க்கதரிசி அவனுக்கு ஆண்டவர் ஒரு தரிசனத்தை கொடுத்தார். இஸ்ரேல் ஜனங்கள் என்பது நீ பார்க்குற மாதிரி சாதாரண ஜனங்கள் அல்ல, அவங்கள சபிச்சா அவங்கள கெட்டு போயிடுவாங்க அப்படிங்கிறது அல்ல. பிழையாம் தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் ஒரு தரிசனத்தை கொடுத்தார். அந்த தரிசனத்தை பார்த்து விட்டு தான் அவன் சொன்னான், இந்த மனுஷர்களை என்ன செய்ய முடியாது, இந்த மனுஷர்களை சபிக்க முடியாது என்று சொன்னான். அது மாத்திரமல்ல, அவர் வருவார் அவரை அப்படின்னு சொல்லி கிறிஸ்துவை குறித்தும் சொன்னான். அப்போ இந்த மாதிரி கண் திறக்கப்பட்டவர்களாக அல்லது நம்முடைய ஆவியிலே நாம் உன்னதத்திலே இருக்கிறவர்களாக இருந்து கொண்டு இந்த பூமிக்குரிய விஷயங்களை பார்க்க வேண்டும். அப்போ நாம் எந்த இடத்துல இருக்கிறோமோ அங்கே இருக்கிற விஷயங்களைத்தான் நாம் தேட வேண்டும். இப்போ பிதாவின் வலது பாரசத்தில் என்னவெல்லாம் இருக்கிறது, அங்கே தேவன் எவைகளெல்லாம் பெரிதாக பார்க்கிறார் அப்படிங்கிறது அதை இது சொல்லி கொடுத்து வர்றதும் இல்லை, சொல்லி கொடுத்து வருகிறதும் அல்ல.
சொல்லிக் கொடுத்து வருகிறதும் அல்ல. மாறாக நான் அவரோடு கூட உட்கார வைக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னால் அவருடைய வலது பாரிசத்திலே அல்லது தேவன் இவைகளெல்லாம் பெரிதாக எண்ணுகிறாரோ அவைகளை நான் பெரிதாக எண்ணி அவைகளை வாஞ்சியோடு கூட நான் தேடி. இப்போ ஆண்டவர் சொன்னார் அல்லவா, இந்த பூமிக்குரிய காரியங்களை பேசும்போது தான் அவர் சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் அப்படின்னு சொன்னார். ரோமர் 14ஆம் அதிகாரத்திலேயோ 15ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், தேவனுடைய ராஜ்யம் என்றால் என்ன? அது நீதியும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போது இயேசு கிறிஸ்து அல்லது பிதாவும் குமாரனும் இருக்கிற அந்த வலது பாரிசத்தில் இருக்கிறது என்ன, அல்லது பிதா எப்படி இருக்கிறார் அப்படிங்கிறதை எங்கிருந்து எப்படி பார்க்கிறதுன்னு கேட்டால், ஏதோ சில வசனங்களை கை கொள்கிறேன் என்று அல்ல. இப்போ நானும் சர்ச்சுக்கு போகிறேங்க, நானும் காலையில் எழுந்திரிச்சா ஜெபம் பண்ணுவேனுங்க, நானும் பைபிள் படிப்பேனுங்க அப்படிங்கிறது அல்ல தகுதி, அப்படிங்கிறது அல்ல. இல்லை, இதை காட்டிலையும் மேலான ஒன்றை ஆண்டவர் நமக்கென்று ஏற்கனவே வைத்திருக்கிறார். அது என்ன? உன்னதங்களிலே அவரோடு கூட உட்கார வைத்து அங்கு இருக்கிற அந்த மேலானவைகளை தேடுகிற வாஞ்சையை நமக்கு அவர் தந்திருக்கிறார். அந்த தரிசனத்தை கொடுத்திருக்கிறார். அந்த தரிசனத்தை அவர் எழுதி கொடுத்த இந்த வேத வசனங்களோடு கூட நான் ஒப்பிட்டு, அல்லது அந்த பார்வையோடு கூட நான் இந்த பூமியில் இருக்கிறேன், இருந்து கொண்டு இது அவர் எழுதி கொடுத்த வார்த்தை, அவரிலே இந்த வார்த்தையிலே அவருடைய மனதை நான் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் இந்த வேதத்தை பார்க்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் சில சடங்குகளை செய்கிறதுனாலே நான் கிறிஸ்தவன் என்று மாறுதட்டி கொண்டிருப்போமே தவிர மற்றபடி வேறொரு பெரிய ஒரு பரலோக வாசியாக எனக்குள் எந்த மாற்றம் நடக்காது. நானும் ஒரு மதவாதன், மற்ற எல்லா மதத்திலே வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்கிறார்களே. இப்போ நான் பார்த்தேன், போன வாரம் இங்கே போயிட்டு புதுக்கோட்டை போயிட்டு வரும்பொழுது ட்ரெயினில் வந்துட்டு இருந்தேன். இந்த ட்ரெயினில் எனக்கு ஏற்ற மாதிரி 2 பெண்கள் உட்காந்துருந்தாங்க. இந்த பக்கம் ஒரு பெண், இந்த பக்கம் ஒரு பெண், முஸ்லீம் மதத்தை சார்ந்தவர்கள். அவங்க 3 வேளை அல்லது 5 வேளை என்னமோ ஜெபம் பண்ணுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் நான் கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் அவங்கள பார்த்துக்கிட்டே உட்காந்துட்டு வந்துட்டு இருந்தேன். அவங்க ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒருக்கா அந்த பெண்கள் என்ன செய்கிறாங்க, அரை மணி நேரத்துக்கு ஒருக்கா அந்த முக்காடை போட்டுக்கிறாங்க. இது என்னமோ பண்ணுவாங்களே, இப்படி இது பண்ணி ஜெபம் தான் பண்ணுறாங்க, வேற ஒன்றும் இல்லை. எனக்கு நான் என்ன செய்கிறேன், நான் சுற்றி முற்றி வேடிக்கை பார்த்துட்டு தெரியுறேன். இப்போ யாருங்க ஆவிக்குரியவங்க? நீங்கள் பக்கத்தில் உட்காந்துருந்தா இவன் யாருங்க, இவன் யாரு, இவங்க யாரு அப்படின்னா இப்போ அவங்க தான் ஆவிக்குரியவங்களாக்குறாங்க. நானும் காதில் என்னத்தையும் மாட்டிக்கிட்டு இடுவாயில் நடக்கிற பிரசங்கத்தை கேட்டுக்கிட்டு வந்துட்டுருக்கிறேன். என்னை பார்த்தா என்ன சொல்லுவாங்க, இவன் ஒரு ஆள், இவன் என்னமோ சினிமா பாட்டு கேட்டுருக்கிறான் போல் அப்படின்னு. இப்போ அவங்கள பார்த்தவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க தான் ஆவிக்குரிய போல் இருப்பாங்க. அதனால் இது அல்ல சகோதரர்களே, இது அல்ல. சில பேர் இப்படி தான் நம்பிக்கொண்டு தங்களை ஏமாற்றி கொள்கிறார்கள். இல்லை, நம்முடைய மனதிலே இப்போ அந்த வசனத்தை பாருங்கள். ரோமர் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம், ரோமர் 12:2. அதில் என்ன வாசிக்கிறோம்? அதுதான், அப்படிதான் நாம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வளர வேண்டும். உங்கள் மனம் நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே. அப்போ இந்த மனம் எப்படி புதிதாகும் அப்படின்னு கேட்டால், எப்படி யோவான் அப்போஸ்தலன் அந்த பரலோக தரிசனத்தை கண்ட பொழுது அவர் எப்படி மாறினாரோ, அதற்கப்புறம் அவர் இந்த பத்ம தீவை எப்படி பார்த்திருப்பாரோ, அதுபோல் என் மனம் அருவமாகி தேவன் இந்த உலகத்திலே எவைகளெல்லாம் விலையேற பெற்றதாய் பார்க்கிறாரோ அதையெல்லாம் நானும் அப்படியே பார்ப்பேன். தேவன் இந்த உலகத்திலே எதையெல்லாம் விலை இல்லை, இவைகள் ஒன்றுமில்லை அப்படின்னு சொல்கிறாரோ அதை போல் நானும் பார்ப்பேன். அப்படி என்னுடைய மனதானது மர்வமாகிவிடும். இந்த மர்வமான மனதிலிருந்து தான் உண்மையான தேவசித்தத்தையே கண்டுபிடிக்க முடியும். இப்போ திருமணத்திற்காக தேவசித்தம் கண்டுபிடிக்கிறார்கள், வேலைக்காக தேவசித்தம் கண்டுபிடிக்கிறார்கள். எப்படிங்க தேவசித்தம் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இந்த வெறும் வெட்ட வெளிகளை வெளியே பார்த்து கொண்டிருக்கிற பரவாயில்ல ஜோடி பொறுத்த நல்லா இருக்குது அல்லது பரவாயில்ல நல்ல வேலை அப்படிங்கிற அடிப்படையில் அல்ல, என்னுடைய மர்வமான மனதை வைத்துத்தான் நான் இந்த பூமியிலே ஒன்றை தேர்ந்தெடுக்கிறது. அது ஒரு திருமண வாழ்க்கை துணையாகி கொண்டிருக்கலாம், அல்லது ஒரு வேலையை தேர்ந்தெடுக்கிறது,
அல்லது ஒரு இடத்திலே நான் போய் வாழலாம் என்று தீர்மானிக்கிறது, அல்லது ஒரு சபைக்கு போகலாம் என்று தீர்மானிக்கிறது. இப்படி எத்தனையோ தேர்ந்தெடுப்புகள், எல்லா விஷயங்களுமே இந்த மர்வமான மனதிலிருந்து தான் வர வேண்டும். வெறுமனே நீங்கள் யோசித்து பார்த்தால் எல்லா உலகத்தாரை போல நாம் சிந்தித்து கொண்டிருப்போமே தவிர இந்த விலையேறப்பெற்ற விஷயங்கள் நமக்கு தெரியாது. ஆகவே பரலோகத்திலே உட்கார்ந்து கொண்டு, அவருடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்து கொண்டு நான் அவர் பார்க்கிறது போல நான் என்ன செய்யணும்? இப்போ அந்த வசனத்தில், இந்த 3ஆம் அதிகாரத்தில் கீழே பாருங்கள், அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு கேட்டால் நம்முடைய நடைமுறை வாழ்க்கை தான் சொல்லப்பட்டிருக்கிறது. பரலோகத்திலே நாம் உட்கார வைக்கப்பட்டிருக்கிறபடியால் அங்கே நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் பொழுது நீங்களும் அவரோடு கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த கீழே பாருங்கள், இதையெல்லாம் இந்த பரலோக தரிசனத்திலிருந்து பார்க்கிற விஷயங்கள். நான் அவரோடு கூட உட்கார வைக்கப்பட்டிருக்கிறேன் அப்படிங்கிற அதிலிருந்து பார்த்தோம் என்று சொன்னால், ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரிச்சை, விக்கிரகாராதனையான பொருளாசை, இந்த வரியை கொஞ்சம் நல்லா படிங்க. பொருளாசை என்றால் என்ன? அது ஒரு விக்கிரக ஆராதனை. பொருளாசை யாராவது இப்படி பரலோக தரிசனத்திலிருந்து பார்த்தோம் என்று சொன்னால், பொருளாசை எப்படி ஆண்டவர் சொல்லி கொடுக்குறார்? இப்போ நான் என்ன கோயிலுக்காக போனேன், இன்னொரு விக்கிரகத்தையா நான் வணங்கினேன் அப்படின்னு நம்ம பேசலாம். இல்லை, நாம் எந்த கோயிலுக்கும் போக வேண்டியதில்லை. இங்கே சர்ச்சுக்கள் உட்காந்துக்கிட்டே இந்த விக்கிரக ஆராதனையை செய்ய முடியும். சர்ச்சுக்கள் உட்காந்துக்கிட்டு பாடிக்கிட்டே இந்த விக்கிரக ஆராதனையை செய்ய முடியும். அப்பம் விட்டுக்கொண்டே இந்த விக்கிரக ஆராதனையை செய்ய முடியும். இல்லை, பொருளாசை என்பது அது ஒரு விக்கிரகம். அது ஒரு விக்கிரகம், தேவன் ஒரு விக்கிரகம், தேவன் ஒருவர், அது ஒன்று. அப்படி தான் புதிய ஏற்பாடு நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. ஆண்டவர் சொன்னார், 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்யக்கூடாது. ஆகவே தேவன் பார்க்கிற விதமாய் பார்ப்போம் என்று சொன்னால், சகோதரர் சொல்ல நீங்கள் யோசித்து பாருங்கள், இந்த உலகத்திலே பணத்தை அல்லது பொருளை இந்த உலகம் எப்படி மெச்சிக்கொள்கிறது? ஆனால் தேவனோ அதை எப்படி பார்க்கிறார்? அது இன்னொரு விக்கிரகம். அது ஒரு 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 விக்கிரக ஆராதனையாக அவர் பார்க்கிறார். நாம் எப்படி பார்க்கிறோம்? நாம் அது எனக்கு மிகுதியும் கிடைத்து விட்டது, நான் சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறோம். இல்லை, இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களை அழித்து போடுங்கள். ஆண்டவர் சொல்கிறார் அல்லவா, உன் கண் இடல் உண்டாக்கினால். இப்போ இதெல்லாம் எப்படி அப்படின்னு கேட்டால், நான் பரலோகத்தில் போய் பார்த்துட்டு வந்துட்டேனுங்க. பரலோகத்தில் போய் நானும் பார்த்துட்டு வந்துட்டேன். என்னை வலது பாரசத்தில் உட்கார வச்சுக்கிறாரு. அந்த வலது பாரசத்திலிருந்து அவர் பார்க்கறது போல் நான் இந்த உலகத்தை பார்க்கும் பொழுது, நான் இப்போ இதை நான் என்ன செய்வேன்னா, இதை என்ன செய்யணும்? இதை அழித்து போடுகிறது. உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள் அப்படின்னு சொல்கிறார். அந்த அளவுக்கு அதை சீரியஸாக பார்க்கிறது. அதே போல் 8ஆம் வசனத்தை பாருங்கள். இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளுமாகிய இவைகளெல்லாம் என்ன செய்து விடுங்கள்? விட்டு விடுங்கள். ஏன்னா அந்த பிதாவின் வலது பாரிசத்தில் இவைகளெல்லாம் இல்லை. அங்கே என்ன இருக்கிறது? அங்கே நீதி இருக்கிறது, சந்தோஷம் இருக்கிறது, சமாதானம் இருக்கிறது. அங்கே எல்லாரையும் கனம் பண்ணுகிறது அங்கே இருக்கிறது. அதை பார்த்து இவைகளெல்லாம் நான் என்ன செய்கிறேன்? இவைகளெல்லாம் விட்டு விடுகிறேன். அப்புறம் அடுத்தது, ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். இந்த புத்திமதி நமக்கு தேவையா? கண்டிப்பாக தேவை. கணவன் மனைவி பொய் சொல்லுகிறார்கள் தெரியுமா உங்களுக்கு? வாயை திறக்காம பொய் சொல்லுவாங்க. மனைவிக்கு சில விஷயங்கள் தெரிகிறதே இல்லை, புருஷனுக்கு சில விஷயங்கள் தெரிகிறதே இல்லை. இதுதான் பொய் சொல்கிறது, ஒருவருக்கொருவர் பொய் சொல்லுகிறது. நான் என்ன வாயை திறந்தா சொன்னேன்னு கேட்டால், நீ சொல்ல வேண்டியதை சொல்லலையே, அப்போ நீ பொய்காரன் ஆயிற்று. சொல்ல வேண்டியதை சொல்லலையே, இப்போ பொய் சொல்லுகிறேன், நான் ஒருவருக்கொருவர் பொய் சொல்லுகிறேன். ஏன் அப்படின்னு கேட்டால், பழைய மனுஷனையும் அவன் செய்களையும் கலைந்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்குப்பாய் பூர்ண அறைவடியும்படிக்கு புதிதாக்கப்பட்ட
புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. சகோதர சொல்லே, அந்த பரலோகத்திலே வலது பாரிசத்திலே நான் எதையெல்லாம் பார்த்திருக்கிறேனோ அவைகளின்படி அந்த அவருடைய தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயல் கொப்பாய் அந்த பிதா எப்படி இருக்கிறாரோ, அந்த குமாரன் எப்படி இருக்கிறாரோ அவரை போலவே அவருடைய பக்கத்தில் உட்கார வைத்தது எதற்காக அப்படின்னு கேட்டால், அவரை பார்க்கும்படிக்கு, அவர் எதையெல்லாம் பெரிதாக எண்ணுகிறாரோ அதை பார்க்கும்படிக்கு, அவரை போல அப்படி நான் வளரும் பொழுது நான் என்ன ஆவேன், என்ன ஆகிவிடுவேன்னு கேட்டால், தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயல் கொப்பாக பூரண அறிவடையும்படிக்கு புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷன். இப்போ நாம் ரட்சிக்கப்படும் போது சகோதர சகோதரர்களே, நாம் பழைய மனுஷன் அல்ல, பழைய மனுஷன் ஒளிந்து போய்விட்டான், புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷன். ஆகவே தான் ஒரு மனிதன் ஞானஸ்தானம் எடுத்த பிறகு அவனுக்குள்ளாக இந்த புதிதான புதிதை விரும்புகிற அல்லது தேவனை சாயல் கொப்பாய் வாழ விரும்புகிற விஷயங்களை குறித்து அவனுக்கு வாஞ்சை இல்லை அப்படின்னு சொன்னால் அவன் ரட்சிக்கப்படலைன்னே சொல்லிடலாம். அவன் யார்? அவன் கல்யாணத்துக்காக ஞானஸ்தானம் எடுத்தவன். கல்யாணம் பண்ணணுமா, என்ன செய்யணும்? ஞானஸ்தானம் எடுக்கணும். அதுக்காக ஞானஸ்தானம் எடுத்தவனே தவிர அவனிடத்திலே அந்த புதிய மனுஷன் இல்லையே. புதிதாக்கப்பட்ட அந்த புதிய மனுஷன் யார்? அவன் தேவனுடைய வலது பாரிசத்தில் இருக்கிறதை பார்த்த மனிதன். அவனுக்கு இப்பொழுது அதுதான், இப்போ இங்கே மேலே வாசித்தது போல, கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் இருக்கும் மேலானவைகளையே தேடுங்கள், நாடுங்கள். இதை தேடி இதை நாடி, அதனால தான் சகோதர சொல்லே, நான் ஒவ்வொரு இடத்துலையும் காண விரும்புவது என்னன்னு கேட்டான், இந்த வாஞ்சையோடு பேசுகிறவர்களை நான் தேடுகிறேன். இப்படி தேவனுக்கு அடுத்தவைகளை அல்லது தேவனுடைய காரியங்களை வாஞ்சையோடு பேசுகிறவர்கள், அதற்காக தேடுகிறவர்கள், நாடுகிறவர்கள், அதைத்தான் நான் தேடிட்டுருக்கிறேன். சும்மா ஞானஸ்தானம் எடுத்தேன், நான் அதை பண்ணிட்டேன் இதை பண்ணிட்டேன்னு பேசுகிறதில்ல. அப்போது புதிதாக்கப்பட்ட ஒரு மனிதன். இவர் பழைய மனுஷன் கிடையாது. இப்போ நான் மனம் திரும்பிட்டேன், நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன்னு சொன்னால் பழைய மனிதன் அல்ல, புதிய மனிதன். அந்த புதிய மனிதனுடைய வாஞ்சை என்ன? அவன் சதா இதையே தேடுகிறான். அது இப்போ அது எப்படி இருக்குன்னு கேட்டால், அது ஒரு சகோதரி ஒரு சகோதரன் கூட இல்லை, ஒரு சகோதரியோடு கூட எனக்கு இந்த ஆவிக்குரிய ஐக்கியம் உண்டாக முடியும். ஏனென்றால் அவர்கள் அந்த மேலான இடத்தை வாஞ்சிக்கிறார்களே, அதை தேடுகிறார்களே. ஆனால் ஒரு சகோதரனுக்கு அந்த வாஞ்சி இல்லையே. அப்படின்னா இது எங்கேயோ தவறு இருக்கிறது பாருங்கள். ஞானஸ்தானம் ஏதோ கேட்குறாங்க, ஞானஸ்தானம் சீக்கிரம் கொடுத்து விடுகிறோம். ஆனால் இது நடக்கலைன்னு சொன்னால் ஞானஸ்தானம் எடுத்ததில் எந்த அர்த்தமும் இல்லை சகோதரர் சொல்லி. தயவுசெய்து நம்மை ஏமாற்றி கொள்ளக்கூடாது. நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்னால், நீங்கள் ரட்சிக்கப்பட்டது உண்மையானால் நீங்கள் முதல்ல உங்களுக்கு கிடைக்கிற ஒரு பெரிய நற்செய்தி என்னென்னு கேட்டால், நீங்கள் இந்த பூமியில் அல்ல, உங்கள் ஆவியிலே அவருடைய வலது பாரசத்தில் அவரோடு கூட உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம். அடுத்தது அங்கே பார்த்தவைகளை, அங்கே கண்டவைகளை, அதையே தான் நான் தேடுகிறேன். அவருடைய வலது பாரசத்தில் இந்த பூமிக்குரிய சந்தோஷத்தை நான் தேட மாட்டேன். இயேசு கிறிஸ்து சொன்னார் அல்லவா, பிதாவின் வலது பாரிசத்திலே தாவீது தீர்க்கதரிசனமாய் சொன்ன சங்கீதம் அது. அவருடைய வலது பாரிசத்திலே நித்திய பேரின்பம் உண்டு. சகோதர சொல்லே, தேவ சமூகத்திலே இருக்கிற ஒரு பெரிய, அல்லது பிதாவின் வலது பாரிசத்தில் இருக்கிற ஒரு பெரிய விஷயம்னு கேட்டால், ஒரு சந்தோஷம் என்னங்க சாதாரணமாக அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். இல்லை, அந்த சந்தோஷம் வேறு, அந்த சந்தோஷம் வேறு. அது அத்திமரம் துளிர் விடாமல் திராட்சை செடி நஷ்டமாய் போனாலும் எப்படி இருக்கும்? சந்தோஷமாக இருக்கும். தொழுவத்திலே மாடுகள் இல்லாமல் போனாலும், ஒர்க்ஷாப்பில் வேலை இல்லாமல் போனாலும் அது எப்படி இருக்கும்? அது சந்தோஷமாக இருக்கும். பிதாவின் வலது பார், அதில் அதாவது பாவத்து நிமித்தம் வருகிற ஒரு துளி கூட, பண ஆசையிலிருந்து வருகிற ஒரு துளி கூட, இந்த பூமிக்குரிய பொருள்களினால் வருகிற ஒரு துளி கூட இல்லாத ஒரு சந்தோஷம். நான் ஒரு வீட்டை கட்டிட்டேன் அதனால் சந்தோஷமாக்குறேன். இல்லை, இதெல்லாம் கரைகள் 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 கரைகள். இல்லை, நான் சொல்கிறேன், இவைகள் எதுவுமே இல்லை. இவைகளெல்லாம் இல்லாத ஒன்று இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை பாருங்கள், அவர் என்ன சொன்னார்? மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடமில்லை அப்படின்னு சொன்னார். ஆனால் அவர் எப்படி இருந்தார்?
இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரை காட்டிலையும் சந்தோஷமுள்ளவராக இருந்தார். அந்த சந்தோஷத்தை தேடுங்கள், அந்த சந்தோஷத்தை நாடுங்கள். அதுதான் பிதாவின் வலது பாரிசில் இருக்கிறது. பரலோகராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. அப்போது பிதாவின் வலது பாரிசிலே நான் உட்கார வைக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிற ஆள் பார்த்தா, இங்கே பார்த்தா அவர் சொல்கிறதுக்கும் இங்கே அவர் செய்கிறதுக்கும் அவர் நடந்து கொள்கிறதுக்கும் சம்மந்தமே இல்லைங்களே அப்படின்னு நல்லவா இருக்கிறது. ஆமாம், சில நேரங்களில் அது புரியாத புதிர். அவரோடு அங்கே உட்கார வைக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லுகிற நபர் இங்கே சாக்கடைக்குள்ளே எனத்தையோ 5 காசு தேடிட்டு இருக்கிறாருன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? இல்லை இல்லை இல்லை. குறிப்பாக நாம் தேட வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால், சகோதர சொல்லே, அந்த 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 வரியை பாருங்கள். ரோமர் 14ஆம் அதிகாரத்திலே பரலோகராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் பரிசுத்தாவினால் உண்டாகும். சந்திப்படுங்கள். 14:17 ரோமர் 14:10. என்னுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, மாறாக அது நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவினால் உண்டாகும் சந்தோஷமாக இருக்கிறது. அப்போது நான் வேலைக்கு போக வேண்டானுங்களா, நான் சம்பாதிக்க வேண்டான்னு கேட்டால் உடனே குறுக்கு திரும்பாத, உடனே திரும்பாத. இதை தேடுனா அது என்ன செய்யும்? என்ன செய்வது? அது பின்னாடி வருங்க. அது பின்னாடி வரும். இதை தேடுனா அது பின்னாடி வரும். ஆமாம், இதை தேடுனா முதலாவது ஆண்டவரே இந்த சந்தோஷத்தை தேடினால் அது பின்னாடி வரும். அதுக்கு எனக்கு என்ன தேவையோ அது பின்னாடி வரும். எனக்கு ஒரு காரே தேவைனாலும் காரும் வருங்க, எது வேணாலும் வரும். ஆனால் எனக்கு இவைகள் மேலே பிரியமில்லை. ஒரு ஈராம் அப்படிங்கிற ஒரு மனுஷன், அதாவது அது பாருங்களேன், நீங்கள் நம்ம சும்மா இதையே சொல்கிறேங்க. சாலமோன் தேவாலயத்தை கட்டினான். அந்த தேவாலயத்தை கட்டினதற்கு பக்கத்தில் இருக்கிற ஈராம் அப்படிங்கிற ஒரு அரசன் வேறு நாட்டு அரசன் நிறைய உதவி பண்ணுவார். அவரோட வேலைக்காரில் அனுப்பி வைப்பார். அப்படி அனுப்பி வைக்கும் பொழுது எல்லா வேலையும் முடிஞ்ச சர்ச்செல்லாம் கட்டி தேவாலயம் கட்டி சாலமோனுடைய வீடு கட்டி 7 வருஷம் 14 வருஷம் கடந்த பிறகு அவர் நல்ல மனுஷன். அந்த மனுஷன் ஈராம், அவன் இவைகளெல்லாம் பார்க்க வருவான். பார்க்க ரொம்ப சந்தோஷப்படுவான். அவன் இவ்வளவு உதவி பண்ணதுனால சாலமோன் அவனுக்கு எத்தனை பட்டணங்கள் கொடுப்பான் யாராவது தெரியுமா? அது 20 பட்டணங்களை கொடுப்பான். 2.5 சென்ட் 3 சென்ட் இல்லை. நீ எனக்கு ரொம்ப உதவி பண்ணிக்கிற தம்பி, இந்தாங்க ஒரு 5 சென்ட்டை நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னாவே அப்படியா அப்படின்னு நமக்கு வாயை பிளப்போம். ஆனால் ஈராம் ராஜாவுக்கு எத்தனை பட்டணங்களை கொடுத்தான்? யாராவது படித்திருக்கிறீங்களா? அது 20 பட்டணங்களை கொடுத்தானாம். ஆனால் அங்கே எழுதப்பட்டிருக்கிற அந்த வரியை பார்த்தால் ஈராம் இவைகளிலே என்ன செய்யப்படவில்லை, இவைகளெல்லாம் பிரியப்படலை. என் சகோதரனை இதெல்லாம் என்னத்திற்குன்னு கேட்குறான். யார் கேட்குறது? ஒரு பிரஜாதியான மனுஷன் கேட்கிறான். என் சகோதரனே இவைகளெல்லாம் என்னத்திற்கு? இதில் எனக்கு என்ன இல்லை, இது எனக்கு பிரியமில்லை. நான் உம்மை நேசித்தேன், உமக்காகத்தான் நான் இதெல்லாம் செய்தேன் அப்படின்னு அவன் சொல்லுவான். அந்த மாதிரி சகோதர சொல்லு, பரலோக ராஜ்யத்தின் சந்தோஷத்தினால் நிறைந்திருந்தால் அல்லது அதை தேடினால் இந்த பூமிக்குரிய காரியங்கள் எல்லாம் நம்மை ஒன்றும் பண்ணாது. ஆகவே அந்த வலது வரிசையில் இருக்கிறது என்ன? நித்திய பேரின்பம். இந்த பூமிக்குரிய எதையுமே டச் பண்ணாதையே வரக்கூடிய சந்தோஷம். அதனால தான் உபத்திரவப்பட்டாலும் சரி, கையில் 5 பைசா காசு இல்லைனாலும் சரி, அடுத்த வேலைக்கு உணவு இல்லைனாலும் சரி, எத்தனையோ பெரிய பெரிய தாசர்கள் எல்லாரும் சொன்னதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற வேண்டுமே. ஒன்றுமில்லாத ஆட்கள். பவுல் சொல்கிறார், நான் அநேக முறை நிர்வாணத்தில் இருந்தேன் அப்படிங்கிறார், அநேக முறை பசியில் இருந்தேன்கிறார். ஒரு மேல் துணிங்க, மேலே போடுற சால்வைங்க, அந்த சால்வையை நான் அங்கே வச்சுட்டு வந்துட்டேன், எனக்கு அதை எடுத்துகிட்டு வா அப்படின்னு கேட்குற அளவுக்கு அவர் அந்த அளவுக்கு இருந்தார். இப்போ இன்றைக்கி இருந்தால் என்ன செய்வோம்? பவுல் உங்களுக்கு எத்தனை ட்ரெஸ் வேணும், வாங்க திருப்பூர் போவோம், உங்களுக்கு நான் வாங்கி கொடுக்குறேன் அப்படிம்போம். ஆனால் அவர் பாருங்கள், நான் ஒரு ஒரு மேலாடை என்ன சொல்கிறார், அது அங்கே வச்சுட்டு வந்திருக்கிறேன், அதை என்ன செஞ்சிரு, அதை எடுத்துகிட்டு வா அப்படிங்கிறார்.
ஆனால் இப்போ நாம் பார்த்தீங்கன்னா சும்மா எந்த துணியை போடுறதுங்கிறதுலே குழப்பமாக இருக்குது நமக்கு. இப்போ சிஸ்டர்களுக்கு பீரோவை திறந்தா இன்றைக்கி எந்த சேலையை கட்டுறதுன்னே எனக்கு அப்படியே தலையை பிச்சுக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா அத்தனை சேலை இருக்குது. 100 சேலை 200 சேலை. நீ பார்த்தியாடா அப்படின்னு நினைக்கிறீங்களா? எனக்கு என்னமோ அப்படி கணிக்க தோணுது. அப்போ இப்படி இருக்குது. ஆனால் என்ன நம்ம இடத்துல இல்லைன்னு கேட்டால் என்ன இல்லை? அது இல்லை. ஏன்? அது தேடலை. ஆண்டவரே, இவைகள் எதுவுமே இல்லை என்று சொன்னாலும் சந்தோஷமாக இருக்க முடியுமா? அதுதான் நம்முடைய வலது பாரத்தில் இருக்கிற சந்தோஷமா? அதுதான் உண்மையில் இருக்கிற சந்தோஷமா? இருக்கிறதே விலையேறப்பட்டதை உடைத்து ஊற்றினாலே மரியாள், அவளுக்கு இதை கண்டுவிட்டாலே அவள் அப்படின்னு நம்ம பார்க்கணும். அருமையான சகோதர சொல்லை, இதை நாம் தேடுவோம், இதை நாடுவோம். இந்த உலகத்தில் எதிலிருந்தும் வராத ஒன்று இருக்கிறது. அதுதான் அந்த சந்தோஷம், பிதாவின் வலது பாரத்தில் இருக்கிற சந்தோஷம். அதை நாம் தேடுவோம். அங்கே உட்கார்ந்திருக்கிறவர்களாக இந்த பூமிக்குரிய எல்லாவற்றையும் பாருங்கள். அங்கே உட்கார்ந்துருக்கிறோம். நீங்கள் இங்கே இல்லை, அங்கே இருக்கிறீங்க உங்கள் ஆவியில். அங்கிருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகைக்காக ஜெபிக்கிற ஜெபம் கூட அது ரொம்ப ஈஸியாக மாறிடும். இல்லைன்னு சொன்னால், ஆண்டவரே நீங்கள் இப்போ வராட்டி என்ன கொஞ்ச நாள் கழிச்சு தான் வாங்கலை, ஏன் இப்படி சீக்கிரமாக வரேன்னு சொல்லிகிட்டே இருக்கிறீங்க, கொஞ்ச நாள் கழிச்சு தான் வாங்கலை, இப்போ என்ன அம்மா வராராம்மா அப்படின்னு என்ன செஞ்சுருவோம், அப்படின்னு சொல்லிடுவோம். ஏன்னா நாம் பூமிக்குரிய சிந்தை உள்ளவர்களாக இருக்கிறோம். நம்ம ஏதோ ஒன்று தடுக்கிறது இல்லை. எந்த வேலையிலையும் ஆண்டவரே நீர் வாரும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். எனவே இந்த நேரத்திலே சகோதர சொல்லி, நாம் உன்னதங்களிலே உட்கார வைக்கப்பட்டிருக்கிறபடினாலே மேலானவைகளை தேடுங்கள், நாடுங்கள், அங்கிருந்து மற்ற எல்லாவற்றையும் பாருங்கள். இல்லை என்று சொன்னால் நாம் நம்மை நாமே வஞ்சித்து கொள்வோம். நாம் கிறிஸ்துவர்கள் என்று பெயர் பெற்றிருப்போமே தவிர இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்காது. இல்லை, அப்படி ஒருவர் கூட போகக்கூடாது. சபைக்கு நாம் இப்படி நம்மை நாமே வஞ்சித்து கொள்கிறவர்களாக மாறக்கூடாது. தேவன் நமக்கு உதவி செய்வாராக.